வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 6 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அரவிந்த் வழங்கிட கேட்கலாம். அரவிந்த், வணக்கம். 6 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன? தற்போது போக்குவரத்து சீர் செய்யப்பட்டு விட்டதா? பதிவு பண்ணுங்க. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா பள்ளிகுண்டா அடுத்த வெட்டுவானம் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கும் பணிகளானது கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளுக்காக சாலையின் இருபுறங்களிலும் சர்வீஸ் சாலைகள் அமைக்கப்பட்டு அதன் வழியாக மட்டுமே வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில நேற்று நள்ளிரவு 12 மணி அளவில் சூளகிரியிலிருந்து சென்னைக்கு கிரானைட் கற்களை ஏற்றிச் சென்ற லாரி ஒன்று வேகத்தடையில் ஏறி இறங்கும் போது அதனுடைய கேஸ் கட்டாகி நகர முடியாமல் நின்றதால குறுகலான சாலை என்பதால அந்த வழியானது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு போக்குவரத்தானது நேற்று இரவு 12 மணி அளவில் துண்டிக்கப்பட்டது. அந்த பகுதியில முற்றுமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் நேற்று இரவு 12 மணி முதல் தற்போது வரையில அந்த பகுதியில மிகுந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினரும் நெடுஞ்சாலைத்துறையினரும் போக்குவரத்தை சீர் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வந்த நிலையில போக்குவரத்தானது சீர் செய்ய முடியாததால நெடுஞ்சாலைத்துறையினர் ஒருவாளி பாதையில் மட்டுமே, அதாவது சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில சென்னை வழியாக செல்லக்கூடிய சாலையில் மட்டுமே போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு அந்த பகுதி வழியாக போக்குவரத்து அனுமதிக்கப்படுகிறது. பின்னர் பெங்களூரு சாலையில் செல்லக்கூடிய வாகனங்களும் இந்த பகுதி வழியாக மாற்றி ஒருவழி பாதையாக போக்குவரத்தானது தற்போது வரை அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இதனால் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்களானது வரிசை கட்டி நின்று கொண்டிருக்கக்கூடிய சூழலானது ஏற்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அரவிந்த்.